ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு May 8 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6:30 இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடல் வித் ஸ்டாப் லாஸ் டார்கெட் வச்சு போகிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி, அது எப்படி ஆல்கோ யூஸ் பண்ணி பண்ணுறோம், ஓகேவா? ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். இதே லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்டாப் லாஸ் டார்கெட், பட் ஆனால் சிஸ்டம் வந்துட்டு டைனமிக்காக அதே வந்துட்டு ஸ்பாட்டை நோட்டீஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகிறத பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும். ஓகே, இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரேட் தான். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், இல்லைனா டார்கெட் ஹிட் ஆகணும். அந்த மாதிரி கான்செப்டில் இந்த ட்ரேட், இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் ஷேர் மை ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இதுதான் அந்த கோடு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு சின்ன டெமோ. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 6:30 என்எக்சி க்ளோஸ் ஆயிடுச்சு. பட்டு குரூட் ஆயில் ரன் ஆகிட்டு இருக்கோம். உங்களுக்கு குரூட் ஆயில் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். குரூட் ஆயில் மார்க்கெட் லைவாக செஞ்சு காமிக்கிறேன் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஓகே, இப்போ குரூட் ஆயில் மே மந்த் ஃபியூச்சர் எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 5060 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? வருதா? நகருது, மார்க்கெட் நகருது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நான் ஷார்ட் ஸ்டாடில் தான் இதை எப்படி பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? லைவாக எப்படி பண்ணுறோன்ட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் ஸ்டார்ட்னால நான் வந்து இப்போ ரொம்ப பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ண போகிறது. ஜஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்துட்டு டார்கெட் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன் பாருங்க, இப்படி நான் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, இது இந்த ஃபைல் இல்லை, இது ஓல்டு ஃபைல் வந்து MCX ஃபைல். ஓகே, பார்த்தீங்கன்னா செஷன் ஆல்கோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்எஸ்சியை சேஞ்ச் பண்ணுவோம், MCX மாற்றணும். குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, 50,57 இருக்குது. ஓகே, இது இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஸ்பாட்டு இது அடுத்த மணியோட ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா இந்த இந்த 50-50 ஒரு லாட் வந்துட்டு குரூட் ஆயில் காலை செல் பண்ணுறோம், புட்டை செல் பண்ணுறோம். ஓகேவா? இதோட ப்ரீமியம், காலோட ப்ரீமியம் வந்துட்டு 121.9. புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 117.6 இருக்குது. இப்போ இனிஷியல் கம்பெனி ப்ரீமியம், இப்போ நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இனிஷியல் கம்பெனி ப்ரீமியம் என்ன பண்ணுறோம்னா, இந்த ரெண்டு ப்ரீமியம் கம்பைன் பண்ணுறோம். ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 239 வருது. ஓகேவா? இப்போ பிரேக் இவன் பாயிண்ட் தெரியும் உங்களுக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு மேலேயும் கீழே போனால் தான் நமக்கு லாஸ் ஆகும். அது அது வந்து எக்ஸ்பைரி டேட். ஓகே, இது ஒரு பிரேக் இவன் வச்சிருக்கோம். இப்போ இனிஷியல் கம்பைன் ப்ரீமியம் வந்துட்டு இந்த அமௌண்ட்டு. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட். நம்ம ஷார்ட் ஸ்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் டார்கெட் வந்து 10 பாயிண்ட் மேலே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடணும். பட் ஓகே, ஸ்டாப் லாஸ் டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 0.2%, 0.2 பாயிண்ட்ஸ் தான் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ இதான் ஆர்டர் ஐடி. ஓகேவா? ஆர்டர் ஐடி இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்கள் சிஸ்டத்திலே காமிக்கிறேன். இதுதான் என்னோட லாட் ரேட் டெர்மினல். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள். இந்த நம்ம பிளேஸ் பண்ண ஆர்டர் தான் இது. ஓகே, ஆர்டர் ஐடி பாருங்கள். ஆர்டர் ஐடி எண்டிங் வித் 574. ஓகே, ஓகே, டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுங்க. அதில் 574. ஓகே, ரிமார்க்ஸ் பாருங்கள், HFT ட்ரேட். இப்போ வந்து மார்ஜின் அமௌண்ட் இல்லை, ஸோ வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், 6:41க்கு 50 செகண்டுக்கு வந்துட்டு ஓகே, நான் வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு அடுத்த மணியில் காலையும் போட்டே செல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா
புட்டோட ஆர்டர் ஐடி பார்த்தீங்கன்னா 9575. புட்டோட ஆர்டர் ஐடி 9575 ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. ரிமார்க்ஸ் பாருங்க அக்செப்டட். நீங்கள் மேனுவலாக பண்ணீங்கன்னா அந்த ரிமார்க்ஸ் வராது. ஸோ நம்ம ஆல்கோ பண்ணுற அளவு. ஓகே, இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஆல்கோ ஸ்டார்ட் ஆயிருச்சு, ரன் ஆயிட்டு இருக்குது. ஓகே, ஆர்டர் பிளேஸ் ஆயிருச்சா? உடனே நம்ம ஜஸ்ட் 2 பாயிண்ட் தான் போட்டு முடியல. அதனால பார்த்தீங்கன்னா ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ் ஆயிட்டு உடனே வந்துட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு பாருங்க. அலர்ட் டார்கெட் ரீச். நம்ம நம்ம டார்கெட் என்ன போட்டிருந்தோம்? 239.3 போட்டிருந்தோம்ல. அப்ப பாருங்க டார்கெட் வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. ஓகே, 299 கம்மியாக போயிடுச்சு. ஸோ டார்கெட் அச்சீவ்டு. ஓகே, நம்ம செல் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா நம்ம அதை பை பண்ணிக்கிறோம். முடிஞ்சு ட்ரேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்க பாருங்க, இதோட பாருங்க பை பண்ணும்ல. இதோட ஆர்டர் ஐடி பார்த்தீங்கன்னா 9578. 9578 ஆர்டர் ஐடி, ஆர்டர் நம்பர். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் ஐடி பாருங்க, இந்த ஆர்டர் நம்பர் பாருங்க. நம்ம ஃபோட்டோவோட ஆர்டர் ஐடி 9579. 9579. ஓகே, ஸோ இப்படி தாங்க ஆர்டர் நம்ம ஆளுக்கு ஒரு ரன் ஆகிட்டு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே அடுத்த மணியில் 2 காலையும் புட்டையும் செட் பண்ணும். டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா அதுவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது வந்து சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்காது. மீன் ரன் ஆகும், ஆர்டர் அது அடுத்த பிளேஸ் எடுக்காது. ஓகே, அதே நம்ம போன வாரம் பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது வந்து திருப்பியும் ஆர்டர் எடுத்துகிட்டே இருக்கும். மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அது மார்க்கெட் மூவ் அதுவும் காலம் போட்டு மாற்றி மாற்றி ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து ஜஸ்ட் ஒரே ட்ரேட் தான். ஒரு நாளில் நீங்கள் 10 ரூபா டார்கெட், 10 ரூபா 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா ஒன்று டார்கெட் அடிக்கும், ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நீங்கள் முடிஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு 9:30 ஸ்டார்டில் போட்டிங்கன்னா ஓகே, ஒரு 10 o'clockலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஸ்டாப் லாஸ் அடிக்குமா டார்கெட் அடிக்குமாட்டு. ஓகே, பாருங்க மார்க்கெட் இன்னும் போயிட்டு தான் ஓடிட்டு தான் இருக்கு பாருங்க. ஓகே, ஓ இதுக்கூட நம்ம லாக் ஃபைல பாருங்க. ஏன்னா இங்கே லாக் ஃபைலோட இங்கே இருக்கும். இதெல்லாம் காலையில் ரன் பண்ணது. அதே தான் இப்போ நம்ம பார்த்து இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் நம்ம டைமில் பார்த்த அதே டேட்டாவை இங்கேருந்து நம்ம லாக் ஃபைலில் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஆர்டர் ஐடி எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, ஆர்டர் ஐடி இங்கே இருக்கு பாருங்க. எல்லாமே இங்கே இருக்கு, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டருக்கு நம்ம என்னென்ன எந்த கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆர்டர் அவளுக்கு அப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கா, ஆர்டர் எக்ஸிட் ஆயிருக்கா எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு நான் M6S மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இதே தான் நம்ம நிஃப்டிலையும் பண்ணலாம், பேங்க் நிஃப்டிலையும் பண்ணலாம். ஓகே, ரிசல்ட் வந்து சேமாக தான் இருக்கும் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து. ஓகே, உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில். ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கேளுங்க, மெயில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை.